717 டாஸ்மாக் மதுபான கடைகளை மூட முதலமைச்சர் விஜய் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். ஏற்கனவே நமக்கு தகவல் கிடைத்தது, பேருந்து நிலையங்கள், கோயில்கள், பள்ளிக்கூடங்களுக்கு பக்கத்தால் இருக்கக்கூடிய ஒரு 500 டாஸ்மாக் கடைகளை மூட உத்தரவு வரும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. தற்போது 717 டாஸ்மாக் கடைகள் மூட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா எந்தெந்த பகுதிகளில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்கலாம். தமிழகம் முழுவதும் சுமார் 4000க்கும் மேற்பட்ட இந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் இயங்குகிறது. இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் புதிதாக தமிழகத்துல ஆட்சி அமைத்திருக்கிறது. முதலமைச்சர் விஜய் பொறுப்பேற்றவுடன் 3 முக்கியமான கோப்புகள்ல கையெழுத்திட்டார். அதுல 2 கையெழுத்து பெண்கள் பாதுகாப்பு தொடர்புடைய சிங்கப்பெண்கள் அதிரடிப்படை என்ற ஒரு திட்டம். பெண்கள் பாதுகாப்பில் சமரசம் இருக்காது என்று ஏற்கனவே தொடர்ந்து பிரச்சாரத்துல சொல்லி வந்த அவர் அது தொடர்பான ஒரு திட்டத்தை தொடங்கினார். அதே போல போதைப் பொருள் தடுப்பு பிரிவு காவல்துறையில தனியாக உருவாக்கப்படும், அதற்காக தீவிர கண்காணிப்பு எடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக டாஸ்மாக் மதுபான கடைகள், இந்த டாஸ்மாக் மதுபான கடைகள் 4000க்கும் மேற்பட்ட இருக்கக்கூடிய நிலையில குற்றச் செயல்கள் அதிகமாக நடப்பதற்கு மது ஒரு காரணமாக இருப்பதன் காரணமாக முதற்கட்டமாக வழிபாட்டு தலங்கள், கல்வி நிலையங்கள், இது போன்ற பகுதிகளில் இயங்கக்கூடிய மதுபான கடைகளை கண்டறிந்து ஆய்வு செய்து அவற்றை அகற்ற வேண்டும், உடனடியாக மூட வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்க இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது. வழிபாட்டு தலங்கள், கல்வி கூடங்கள், பேருந்து நிலையங்கள் அருகே ஒரு 500 மீட்டர் தொலைவுள்ள சுற்றளவில் இருக்கக்கூடிய அந்த மதுபான கடைகள் எல்லாம் மூட வேண்டும் என்று அந்த உத்தரவு பிறப்பிக்க உள்ளதாக கூறப்படுகிறது. அந்த உத்தரவை முதல்வர் பிறப்பிப்பதற்கு முன்பாக அதிகாரிகள் தொடர்பாக கணக்குகளை ஆய்வுகளை மேற்கொண்டு வருவதாகவும், எந்தெந்த பகுதிகளில் இது போன்ற கடைகள் இயங்குகிறது என்ற பணிகளை அதிகாரிகள் துவக்கிவிட்டதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அதன் மூலமாக 200 முதல் 500 மதுபான கடைகள் மூடுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் டாஸ்மாக் வட்டார பகுதிகளில் நமக்கு தகவலாக இருக்கிறது. இது தொடர்பான உத்தரவு ஓரிரு நாளில் வெளியாகலாம் என்ற தகவலும் வெளியாகி இருக்கிறது.